வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சக்தி திருமகன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் விஜய் ஆண்டனியோட 25வது படம். அருண் பிரபு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வேற யாரும் இல்ல, அருவி படத்தோட டைரக்டர் தான். இந்த படத்தை ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. செக்ரட்டரியேட் வாசல்ல சாதாரணமா டீ காஃபி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம விஜய் ஆண்டனி ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் புரோக்கரா வளர்ந்து நிக்கிறாரு. அவரால் முடிக்க முடியாத விஷயங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். யார் என்ன ஃபேவர் கேட்டு வந்தாலும் தன்னோட பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணியோ இல்ல ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணியோ முடிச்சு கொடுத்துருவாரு. அதுக்கு ஒரு கமிஷனும் வாங்கிக்கிறாரு. ஆனா தன்னோட ஐடென்டிட்டியை முடிஞ்ச அளவுக்கு மறைமுகமா வச்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல இந்த இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய அபயங்கர் அப்படின்றவரோட கவனத்துக்கு இவர் வராரு அப்படின்னே சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனியை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ விஜய் ஆண்டனி யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவரோட உண்மையான எதிரி யாரு, டுவர்ட்ஸ் தென் பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொலிட்டிக்கல் ஃபேவர் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குல்ல, அந்த காட்சிகள் அப்படின்றது பயங்கர விறுவிறுப்பா அமைச்சிருந்தாங்க. அதே நேரத்துல லாஜிக்கலா கனெக்டும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நீட்டான ஒரு ரைட்டிங் அந்த போர்ஷன்ல. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட அந்த பிளாஷ்பேக் போர்ஷன், அதுல கொஞ்சம் பேஸ் அப்படின்றது கொஞ்சம் நார்மல் பேஸ்ல இருந்தாலும் அதுல இவங்க சொல்ல வந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த சொசைட்டிக்கு யார் எதிரிகள் அப்படின்றத ரொம்ப நீட்டாவே இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா அந்த ரிவெஞ்ச் மோட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவாங்கல்ல, அது அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒருத்தர் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஆளா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாம் எவ்வளவு செக்யூர்டா வச்சிருப்பாரு அப்படின்றது தெரியும். சோ இவங்க ரொம்ப ஈஸியா அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. சோ அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் கன்வின்சிங்கா இல்ல. ஆல்சோ இதுல விஜய் ஆண்டனி ஒரு ஸ்பீச் மாதிரி ஒண்ணு கொடுப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளா பேசிக்கிட்டே இருக்காரே தவிர அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் அப்படின்ற மாதிரிலாம் சத்தியமா எதுவுமே கொடுக்கவே இல்லை. எதுக்கு பேசுறாரு, இல்ல இந்த படத்துல என்ன பிரச்சனையை பேச வராங்க அப்படின்ற அந்த கிளாரிட்டி அப்படின்றது இந்த படத்துல இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா நம்ப முடியாத மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. ரொம்ப சினிமாட்டிக்கா எடுத்திருந்தாங்க. ஓவரால் ஒரு பார்ஷியலி எங்கேஜிங்கான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரா தான் இந்த படம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில வைலன்ஸ் இருக்கும். பட் இதுக்கு UA 16+ கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.